Why society treats marriage as a requisite? The first thing is cultural conditioning. ஸோ நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னா கல்ச்சுரலி படிக்கணும், தென் அ ஜாப், அண்ட் தென் அ ஃபேமிலி, தென் கிட்ஸ். இப்படி தான் இதான் நம்மளோட கல்ச்சுரலோட சோஷியல் லேர்னிங் ஃபார் அஸ். ஸோ இதுதான் கல்ச்சுரல் கண்டிஷன். இது சோஷியல் வேலிடேஷன். இப்போ நம்ம சொசைட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம்னா கல்யாணத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இன் தி சொசைட்டி. சொசைட்டி கிவ்ஸ் அஸ் அன் ஐடென்டிட்டி. ஓகே, தேர் மேரிட் கப்புள், ஸோ தேர் செட்டில்டு. அவங்க ஸோ அவங்க ஒரு ஸ்டேபிள் பர்சன் இன்னைக்கு லைஃப்ல. ஸோ ஒரு கல்யாணம், குட்டி இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா இவங்க லைஃப்ல ரொம்ப செட்டில்டா இருக்காங்க. ஃபியர் ஃபேக்டர்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பேரண்ட்ஸ் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா இப்போ நான் என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ நான் கல்யாணமே பண்ணலைன்னா அப்புறமேல அவங்க ஒரு பீரியடுக்கு மேலே தேல் ஃபீல் வெரி லோன்லி. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. இல்லைன்னா யூனோ சொசைட்டி அவங்களுக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது, ஒரு பைண்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஸோ எக்கனாமிக் அண்ட் லீகல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இட் சப்போர்ட்ஸ் மோர் மேரிட் கப்புள்ஸ். அதனால தான் இன்னைக்கு லைக் யூனோ சிங்கிள் பேரண்ட்டோ டிவோர்ஸ்டு கப்புளோ இல்லைன்னா பீப்புள் ஹூ டிசைட் நாட் டு கெட் மேரிடோ அவங்களுக்குலாம் அவ்வளோ லீகல் சப்போர்ட்டு கிடைக்குதா. ப்ளஸ் சொசைட்டியில் இல்லைன்னா ஒரு எக்கனாமிக்கலி கூட அவங்களுக்கு நிறைய இடத்துல இஃப் த மேரிட் த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆர் பெட்டர். ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பீப்புள் ஆர் புஷ்ட் இன் டு மேரேஜ் ஆர் பீப்புள் ஃபீல் இட் இஸ் பெட்டர் டு செட்டில் இன் லைஃப்.